வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோவில் வீட்டிலேயே எப்படி இந்த மாதிரி பிசிபி டிசைன் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். எந்த ஒரு பிரிண்டரோ வேறு எந்த டிவைஸோ இல்லாமல் நம்ம ஃபுல்லாகவே கையிலேயே பண்ணியிருக்கோம். இதையே அது எப்படிங்கிற ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பிசிபி போர்டுக்கு இந்த மாதிரி கிளாட் போர்டு தான் வாங்கியிருக்கோம். இந்த கிளாட் போர்டு பார்த்திங்கன்னா ஒரு சைடு காப்பர், ஒரு சைடு ப்ளைனாக இருக்கும். அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு அகலம், 6 இன்ச்சு நீளம். இந்த கிளாட் போர்டில் நம்ம கட் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம், ஃபுல்லாக இது யூஸ் பண்ண போகிறது இல்லை. இதுக்கு பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போடுறதுக்கு நம்ம பழைய டோட் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த டோட் போர்டில் வந்து கரெக்டாக ஹோல்ஸுக்கெல்லாம் மேட்ச் ஆகும், காம்பனன்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. அது எந்த சைடு நம்ம வேணுமோ அந்த சைடு யூஸ் பண்ணிக்க போகிறோம். டோட் போர்டு அதில் மேட்ச் பண்ணி பிடிக்கிறதுக்கு இந்த கிளிப் யூஸ் பண்ணியிருக்கோம். இது நம்மக்கிட்ட பழைய இருந்த கிளிப் தான். இந்த கிளிப் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது வந்து ரெண்டுமே ஜாயின் பண்ணிவிட்டு அதில் ஹோல்ஸு மார்க் பண்ண போகிறோம். ஹோல்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிசிபி ட்ரில் வாங்கியிருக்கேன். இது வந்து மேனுவலாக யூஸ் பண்ணுறது தான், எலக்ட்ரிக் ட்ரில் கிடையாது. இது வந்து லைன் டூல்ஸ் கிட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் கோயம்புத்தூரில். இதனுடைய விலை பார்த்திங்கன்னா 90 ரூபா. இதில் வந்து கூட வந்து அடிஷ்னலாக ஒரு ட்ரில் பிட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் நான் உங்களுக்கு. இதில் ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இது அந்த எக்ஸ்ட்ரா பிட் ஹோல்டரு. ஆல்ரெடி அதுலேயே அந்த ஹேண்ட் ட்ரில்லே ஒன்று இருக்கும், அது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க அதுலேயே. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது ஹேண்ட் ட்ரில்லு. இது பார்த்திங்கன்னா மேலே டாப் வந்து ஓப்பன் பண்ணுற இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே தான் வந்து இன்னொரு பிட் ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டிடுறது. இதில் இதுக்குள்ளே தான் நம்ம பிட்டு போட்டு இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும், பண்ணி லாக் பண்ணி விட்டுறணும். இந்த பிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் 1 mm 0.8 mm ப்ளஸ் 1.2 mm வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஒவ்வொரு பிட்டோட விலை வந்து 5 ரூபா தான். அது எலக்ட்ரானிக் ஷாப்பில் நான் வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு டைட் பண்ணி விட்டுறணும். இந்த கீழே இருக்கிற இந்த ரிங் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்படி புஷ் பண்ணுறது மூலமாக தான் அது ரொட்டேட் ஆகும், அதை வச்சா ட்ரில் ஆகும். அது இப்போ நம்ம ஒரு போர்டில் போட்டு வந்துட்டோம். ஒரே ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு டைல் பண்ணி பார்த்தோம். பாருங்கள், அந்த ஹோல்ஸ் இருக்குது, தெரியுதா? பாருங்கள், ஆப்போசிட் சைட்லேயே இருக்குது ஒரு சின்ன பாயிண்ட் மாதிரி. பாருங்கள், தெரியுதா? ஏன்னா அது 1 mm வச்சா போட்டிருக்கலாம், ரொம்ப மைன்யூட்டாக தெரியும். இந்த மாதிரி வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா போதும் போர்டில் வச்சு. பார்த்திங்கன்னா அந்த 1 mm பிட் உள்ளே போய்ட்டு வருது, அதில் போட ஹோல்ஸ். அது நம்ம டிசைன் பண்ணுற பிசிபியில் வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹோல்ஸ் மேக் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து மெயினாக இந்த டோட் போர்டு வச்சு தான் போட போகிறோம். ஏன்னா அந்த டோட் போர்டு தான் கரெக்டான டிஸ்டன்ஸ் வச்சு அந்த ஹோல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஐசி, ரிலே எது மாட்டோம் எல்லாமே. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டேபிளில் வந்து இந்த மாதிரி கிளிப் பண்ணி மாட்டிக்கிங்க. அப்போ உங்களுக்கு ட்ரில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டோட் போர்டு வச்சு எல்லாமே நம்ம ட்ரில் பண்ணி மார்க் பண்ணிட்டோம். ஃபுல்லாக ட்ரில் பண்ண கிடையாது, மார்க் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம வெளியே எடுத்து ஃபுல் ட்ரில் படிக்கலாம். அதுக்காக தான். இது வந்து ஐசி, அங்கே வந்து நம்ம அதுக்கு ஆர்எஃப் ரிசீவரு, அப்புறம் ரிலே அந்த பக்கம் வச்சுருக்கோம். இதுக்கு எல்லாமே ஹோல்ஸ் வந்து நம்ம போட்டு வந்துடலாம் ஃபுல்லாகவே. இப்போதைக்கு ஒரு ஹோல்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் போட்டு காட்டிடுறேன். பாருங்கள், ஒரு ஹோல்ஸ் போட்டாச்சு. இதே மாதிரி எல்லா ஹோல்ஸையும் நான் போட்டு வந்துடுறேன். இந்த ட்ரில் பிட் வச்சு போட்டுக்கலாம். பாருங்கள், மற்ற எல்லா ஹோல்ஸும் போட்டு வந்துட்டேன். ஐசிக்காக, ஐசியிலேருந்து பக்கத்தில் சப்ளை எடுக்கிறதுக்காக. அப்புறம் நம்ம ஆர்எஃப் ரிசீவர்,
மாட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டோம்னா கரெக்டாக மேட்ச் பண்ணி போட்டோம். அதே போல் ஐசி மாட்டுக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக அதில் ஃபிட் ஆகிடும் அதில் இந்த மாதிரி. அடுத்தது வந்து ரிலே மாட்டுறோம். எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டாக ஹோல்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. ஹேண்ட் டிசைன் பண்ணுறதுனால நான் இது சொல்கிறேன். நான் ப்ரிண்டரை வச்சு பண்ணுறேன்னா அது வந்து வேறு மாதிரி இருக்கும். ஹேண்டில் டிசைன் பண்ணுறதுனால நீங்கள் வந்து முதல்ல அந்த காம்பனன்ட்ஸ்க்காக ஹோல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். பாருங்கள், இப்போ டிரான்சிஸ்டர் மாட்டியிருக்கேன் BC547. ட்ரா பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பக்கம் வந்து ஆப்போசிட்டில் வரும். அப்போ அது வந்து எதிர்பக்கமாக தான் ட்ராயிங் பண்ணணும். பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வந்தாச்சு. தேவையான அளவுக்கு ட்ரில் போட்டோம் மறுபடியும். அதில் பார்த்திங்கன்னா இந்த மார்க்கர் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக அதில் ட்ராயிங் பண்ணுறதுக்கு ப்ரிண்டர் நம்மகிட்ட இல்லை, அதனால் மார்க்கர் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பர்மனன்ட் மார்க்கரு. அந்த சிடிலெலாம் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதையே அதில் போட்டிருப்பாங்க, நிறைய போட்டிருப்பாங்க. இது வச்சு நம்ம ஒவ்வொன்றுக்குமே வந்து காம்பனன்ட்ஸ் மற்ற இடத்துல எல்லாம் மார்க் பண்ண போகிறோம். இப்போது நம்ம எந்த இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்க பார்த்திங்கன்னா அந்த ஆர்எஃப் ரிசீவர்லேருந்து நம்ம பண்ண போகிறோம். அதனால் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கிரவுண்டு என்றைக்குமே வந்து ஓரமாக போகணுங்கிறனால ஃபுல்லாக கிரவுண்டு வந்து ஃபஸ்ட்டு ஓரத்துக்கு கொடுத்துருங்க. ஒவ்வொரு டாட்லேயும் ஒவ்வொரு ஹோல்ஸ்க்கு சுற்றி வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுங்க. அப்போ தான் வந்து அந்த இடத்துல காப்பர் வந்து சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு செட் ஆகும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கங்க எல்லா பக்கமுமே. நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு திருப்பி காட்டுறேன். மற்றபடி உங்களுக்கு எல்லாம் கடைசியில் எல்லாம் டோட்டலாக மார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்னா ஒவ்வொன்றும் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு காட்டினா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். உங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கங்க. அதில் எந்தெந்த காம்பனண்ட்ஸு எந்தெந்த பாயிண்ட்டு எங்கெங்கே ஜாயின் பண்ணுங்கிறது எல்லாம் ஜாயின் பண்ணிங்க கரெக்டாக. ட்ராக் போடும்போது கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம பார்த்திங்களா முடிச்சுட்டு வந்துட்டோம். ஃபுல்லாக நமக்கு என்னென்ன தேவையோ அந்த இடத்துலலாம் போட்டாச்சு. இது இல்லாமல் மறுபடியும் ஹோல்ஸ் போட வேண்டியிருக்கும் எக்ஸ்ட்ரா. அது நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டு வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இங்கே வந்து எரர் ஆகிடுச்சு 2 இடத்துல. அதனால அந்த பிளேடு வச்சு கரெக்ட் பண்ணிட்டது. பிளேடு வச்சு லைட்டாக சொரண்டிங்கன்னா போயிடுது. மறுபடியும் நீங்கள் புதுசாக ட்ரா பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன டேஷஸ் தெரிஞ்சதுன்னா அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிக்கங்க. இந்த கெமிக்கல் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஃபெரிக் குளோரைடு சொல்லுவாங்க. இது எலக்ட்ரானிக் ஷாப்பில் கிடைக்கும். இந்த டப்பாவோட விலை வந்து 40 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். இது வந்து பவுடர் டைப்பில் இருக்கும். இது யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுக்குங்க. இது கையில் பட்டால் என்னாகுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து இது யூஸ் பண்ணும்போது ஹேண்ட் க்ளவுஸ் போட சொல்லியிருக்காங்க. அதனால் நான் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டேன். இருந்தாலும் என் கையில் 1 2 கொஞ்சம் ட்ராப் பட்டுச்சு, ஆனால் ஒன்றும் ஆகலை. இந்த மாதிரி நம்ம ஒரு டப்பாவில் பிளாஸ்டிக் ட்ரேயில் வந்து இதை எடுத்துக்கங்க, கொஞ்சம் பவுடர் மாதிரி. அது லைட்டாக இந்த ஸ்டிக்கு வச்சு உடச்சி விட்டுக்குங்க, கட்டியில் மட்டும். அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஆட் பண்ணி நம்ம அதை டைல்யூட் பண்ணி போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கங்க, இல்லைன்னா கையில் படாமல் பார்த்துக்குங்க. தண்ணி எவ்வளோ யூஸ் பண்ணணுங்கிறது கரெக்டாக எனக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் கலர் டார்க் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க. ரொம்ப டைல்யூட்டாக தண்ணி இருக்க மாதிரி பார்க்காதீங்க. அப்புறம் காப்பர் கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். ரொம்ப அதிகமாக பவுடர் இருந்தாலுமே உங்களுக்கு என்னன்னா சீக்கிரம் எல்லா காப்பரும் கரைஞ்சி போயிடும். ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டி எல்லாமே கரைச்சிக்கங்க இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா போர்டு உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டு டிப் பண்ணி விட்ருங்க. லிக்விடில் போட்டோன்னே கொஞ்சம் ஷேக் பண்ணி விடுங்க. மேக்ஸிமம் இந்த ஸ்டிக்கு யூஸ் பண்ணிக்கங்க. மெட்டல் பீஸோ இல்லை வேறு எந்த பிளாஸ்டிக்கோ யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஸ்டிக் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த போர்டு பார்த்திங்கன்னா உள்ள போட்டாலும் தெரிஞ்சு போயிடும். கொஞ்ச நேரத்தில் அது வந்து கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. அதனால் லைட்டாக ஃபுல்லாக ஷேக் பண்ணி விட்டே இருங்க. இந்த மாதிரி ஷேக் பண்ணிகிட்டே இருங்க. தொடர்ந்து ஒரு 10 நிமிஷமாக இந்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக அது மாமாயி வரும். இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டேன். இது வந்து நான் ட்ரையல் பார்த்துட்டு போடல, எடுத்த உடனே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கவரேஜ் பண்ணியிருக்கு. இதில் பாருங்கள், இந்த மாதிரி தொடர்ந்து ஷேக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ரெடியாகி வரும். இல்லைன்னா டைம் ரொம்ப எடுக்கும் இதில். இப்போது இது ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். நம்ம இதிலேருந்து லைட்டாக வெளியே எடுத்து நம்ம இருக்கிற அந்த லிக்விட் பூரா ட்ரைன் பண்ணி விட்டுருவோம். அதுக்காக கொஞ்சம் சரிவாக வச்சுக்கலாம். இதில்
இது ஃபுல்லாக ட்ரைன் ஆனதுக்கப்புறம் நல்லா சுத்தமான துணியை வச்சு தொடச்சி எடுத்துடணும் இதையே. ஏன்னா அந்த லிக்விட் அளவில் ஒட்டியிருக்கும். அதுதான் பாருங்கள், இந்த மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டு இருந்தாச்சு. இப்போது கரெக்டாக ஃபிட் ஆகி வந்திருக்குது. இந்த மேலே இருக்கிறவங்களுக்கு இங்கெல்லாம் பூராமல் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து எங்கள் வீட்டில் திண்ணறலாம் கிடையாது. இப்போது பழைய சானிடைசர் இருக்குது, அதை வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன். வாங்க அந்த லிக்விடெலாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து சுத்தமாக இதெல்லாம் தொடச்சிடணும். ப்ளஸ் இங்கே இந்த இங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்துடுறோம் நாங்கள். அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு காட்டிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், சானிடைசர் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு வேண்டியது. நல்லா தேய்ச்சி சுத்தமாக கழுவி பண்ணிட்டு கொஞ்சம் கூட அந்த மார்க்கர் இங்க் இல்லாமல் பார்த்துக்கணும். அடுத்து அந்த சானிடைசர் போட்டு லேசாக பட்ஸு காது குடையிற பட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பட்ஸை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும். அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கிளாத் வச்சு சுத்தமாக தொடச்சிடணும். தண்ணி விட்டு க்ளீன் பண்ணிங்கனாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த இங்கு போகிறதுக்கு வந்து சானிடைசரோ இல்லைன்னா தின்னரோ யூஸ் பண்ணணும். அந்த யூஸ் பண்ண ஃபெரிக் குளோரைடு லிக்விடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு தனியாக வச்சுக்கோங்க. எப்போ தேவைப்பட்டாலும் அது நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் தவிர வேறு எதையும் போட்டுறாதீங்க. அலுமினியம் பாத்திரம் இல்லை சில்வர் பாத்திரம் எதையும் போட்டு வச்சிடாதீங்க. அது கண்ணாடி பாட்டில் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு யூஸ் இல்லைன்னா தூக்கி டிஸ்போஸ் பண்ணிடுங்க, மண்ணில் போட்டு போச்சுருங்க. அதையே துணியை வச்சு நல்லா தொடச்சிருங்க. சும்மா தொடச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் நல்லா காஞ்ச தண்ணியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அந்த போர்டில் 2 பக்கம் நல்லா தொடச்சிடுங்க. நம்மளோட பிசிபி போர்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஓன் டிசைனில் நம்ம எது வேணும் செஞ்சுக்கலாம். 1, 2 கேட்டோம்னா எங்கேயும் இப்போ செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. நம்ம 1, 2 தேவைப்படுறவங்களையும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சுன்னு சொன்னால் வேறு ஏதாவது கேள்வி கேட்பீங்களா? நோ. அப்ப புரிஞ்சுது.